ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பத்மா ஏற்படுத்தின அந்த போலியான மாப்பிள்ளையை தன்னுடைய கஸ்டடியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா ஏற்படுத்தின அந்த மாப்பிள்ளை சாருவை பற்றி அவங்க பொண்ணு பார்க்குறதுக்காக ரகுராம் வீட்டுக்கு வரவும் அப்போ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க என்கேஜ்மெண்ட்டும் நடத்திருந்தாங்க. கூடிய சீக்கிரத்தில் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பத்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம போட்ட திட்டப்படி எல்லாமே கச்சிதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் மகாலிங்க புவனேஸ்வரிக்கிட்டையும் பசுபதிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பத்மா சரியான திட்டம் போட்டிருக்கா. அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. அந்த மாயாவை சும்மா விடக்கூடாது. அவள் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கா தெரியுமா? அன்னைக்கு அந்த வீடு என் கையில் கிடச்சிருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாயா தான் இப்படி இந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்திட்டா. இப்போ மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவள் தான் நம்மளுக்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்கிறா. நான் ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு மாயா வீட்டை விட்டு போனாக்கி அசால்ட்டாகவே நான் எல்லாமே பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கவும் அப்போ மகாலிங்க சொல்றாங்க, அதுதான் பத்மா இப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டாளா, அதனால மாயா கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு போறது உறுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்ட இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவையும் தனாவையும் தான் காட்டுறாங்க. இப்போ தனா கொஞ்சம் சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது மாயா கேட்குறாங்க, என்ன தனா என்னாச்சு, எதுக்காக இப்படி சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாயா, நாளைக்கு என்னுடைய பிறந்தநாள். எப்போவுமே வருஷம் அப்பா தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் இந்த வருஷம் தான் அது நடக்காதுல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மாயா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அது எப்படி பார்த்தோம்னா மாயா அவங்க கோயிலில் வச்சு ரகுராம் கையால் எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்குற மாதிரிக்கு அவங்க வைக்கிறாங்க. அப்போ மாயாவை பார்த்தோம்னா தனாவை நாளைக்கு நீ கோயிலுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக நான் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கும்போது நீ வா ஏன் அப்படின்னு சொல்லவும் தனாவும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னா அவங்க தனா கோயிலுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா ரகுராம் எல்லாருக்கும் புடவை கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க மணியும் இருக்கிறாங்க. உடனே தனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டியே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ரகுராம் எல்லாருக்கும் புடவை கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ தனா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாமல் போச்சுது அப்படிங்கும்போது, இல்லை தனா, உனக்காக தான் இந்த ஏற்பாடையே நான் பண்ணியிருக்கிறேன், போ பெரியப்பாட்ட போய் பெரியப்பா கையால் நீ புடவை வாங்கிக்கிடணும் அப்படிங்கும்போது நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ மணியும் சொல்கிறாங்க, என்னம்மா மருமகளே நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளோதான் மச்சான் தனாவை பார்த்துட்டாருன்னா அப்புறமா எவ்வளோ கோவத்தோட போவார்னு தெரியும்ல, காரியமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மாயா சொல்கிறாங்க, நீ என்ன இப்படியா போக போகிற, முகத்தில் இந்த மாதிரிக்கு துணியை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடவை வச்சு, அதாவது தனாவோட புடவை முந்தானையை வச்சு அவங்க முகத்தை மூடி விடுதாங்க. இப்படி போய் நீ பெரியப்பா கிட்ட போய் புடவை வாங்கிட்டு வா, புடவை வாங்கிட்டு பெரியப்பாக்கெல்லாம் ஆசீர்வாதமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் மணி கொஞ்சம் பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ மச்சான் மட்டும் இப்போ தனாவோட முகத்தை பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கும்போது தனா லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் கையால் அவங்க புடவையை அவங்க கொடுக்கவும் தனா புடவை வாங்கிட்டு தாங்க. புடவை மட்டும் வாங்கினது இல்லாமல் ரகுராம் காலில் அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும் உடனே தனாவை அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணவும் அப்போ தனா கண்கலங்குறாங்க. அந்த கண்ணீர் ரகுராமோட காலில் விழவும் உடனே ரகுராம் என்னம்மா எதுக்காக கண்கலங்குற அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துருந்தாங்க. ரகுராம் பார்த்தோம்னா அப்படி தனாவை திரும்பி பார்த்துட்டே இருக்கிறாங்க. தனா முகத்தில் துணியை மூடி இருக்கனால அவங்களுக்கு தெரியல. அடுத்து மாயா கிட்ட தனா கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய பிறந்தநாளுக்கு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமும் அவர் கையாலே எனக்கு புடவையும் கிடைச்சிருச்சுது, இந்த சந்தோஷம் எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ மாயாவும் மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ அழாத, கூடி சீக்கிரமே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டும் கதிரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பெரியப்பா உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது உண்மைதான், நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுநர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன். ஆனால் அப்பாவோட கோவத்தை பற்றி தான் உனக்கு தெரியுங்களா, கதிர் அவர் ஏற்றுப்பாரா இல்லையான்னு எனக்கே தெரியாது அப்படிங்கும்போது, என்ன தானே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, கூடி சீக்கிரமே அந்த நடக்க போது நான் நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு மாயா சொல்லவும் உடனே மணி சொல்கிறாங்க, அதுதான் என் மருமக மனசை வச்சுட்டானா அவ்வளோதான், கண்டிப்பாக நடத்தி காட்டிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தானா கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரிதான் மாயா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கவும் உடனே மாயா சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது கேட்டதுமே உடனே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மாட்ட சாரு கேட்குறாங்க, அத்தை அடுத்ததான் என்ன திட்டம், கல்யாணத்துக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பத்மாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதை கேட்டதுமே பார்வதி சொல்றாங்க, அண்ணி நீங்க சொல்ற மாதிரிக்கு மட்டும் நடந்துச்சு
நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாரு கழுத்தில் சீனு வந்து தாலி கட்டுறது உறுதி தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் இல்லை, நடக்கிற அன்னைக்கு கல்யாணம் நடத்துக்கு அன்னைக்கு மாயா வந்து அங்கே இருக்கக்கூடாது, அவளை இல்லாத மாதிரிக்கு பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கும் வந்து பத்மா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ மகாலிங்கத்திட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கல்யாணத்தன்னைக்கு மாயா மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மகாலிங்கத்திட்ட வந்து சொல்லவும் மகாலிங்கம் சொல்கிறாங்க, சம்பந்தியமா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாயாவை நான் தூக்கிட்டு போயிருந்தேன் ஆளுகளை வச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் சம்பந்தி அதை தான் செய்யணும், மாயா வந்து கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்தில் இருக்கக்கூடாது, மாயா இல்லாமல் இருந்தால் தான் சீனு வந்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம வழிக்கு வருவான், சாரு கழுத்தில் தாலி கட்ட சொன்னாலும் அவன் வந்து நம்ம சொல்கிற இதில் அவன் கண்டிப்பாக கெட்டுவான், ஆனால் அந்த மாயா இருந்தால் அவன் சும்மா இருக்க மாட்டா, கண்டிப்பாக வந்து சீனுவை வந்து தடுத்து நிறுத்திடுவோம் அப்படிங்கும்போது ஆமாம் சம்பந்தி நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அந்த மாயா இல்லாமல் இருந்தால் தான் சீனு மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார், இல்லைன்னா அது நடக்காம விட மாட்டேன் மாயா அப்படிங்கும்போது அதனால் மாயா இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா வந்து மகாலிங்கத்திட்ட சொல்லவும் மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. எப்படியோ என் பொண்ணு காலத்தில் வந்து சீனு தாலி கட்டிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மகாலிங்கம் வந்து நினைக்கிறாங்க, நம்ம வேற அந்த பத்மா கிட்ட நகையெல்லாம் கொடுத்துருக்குறோம், கல்யாணம் முடிகிற வரைக்காது அந்த நகை வந்து உண்மையான நகை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கண்டுபிடிக்காமல் இருக்கணும், உண்மையை சொல்ல போனாக்கி அந்த நகைக்கு ஆசைப்பட்டு தான் அவள் என் பொண்ணுக்கும் அவள் மகனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காகவே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறா, அப்படி இல்லைன்னா நான் நகையை வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது வந்து போலியான நகை அப்படிங்கிறத வந்து பத்மா கண்டுபிடிச்சிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து நினச்சிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வர் வந்து பசுபதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பத்மா சரியான ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகாலிங்கம் அங்கே வராங்க. அப்போ புவனேஸ்வர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பத்மா இந்த மாதிரிக்கு மாயாவை தூக்க சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே பத்மா நம்மளுக்கு மேலே வந்து கேடியாலாக இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சம்பந்தி நம்ம நினைக்கிறதுக்கு மேலே வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கிறா, மாயா அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாதான் சீனு வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறது வந்து உறுதியாக இருக்கும், அந்த மாயா இருந்தாக்கி கண்டிப்பாக அவன் நடக்க விட மாட்டான் அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்குறதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு புவனேஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கல்யாணத்தை அன்னைக்கு மாயாவை தூக்குறதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்களை வந்து ரெடி பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து தனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மாயா விடிஞ்சா கல்யாணம், இப்போ வந்து ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அடுத்து உன்னுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா வந்து அந்த திட்டத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நீ கண்டிப்பாக வந்து தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் தானாவும் சரி அப்படிங்கிறாங்க. சரி மாயா அடுத்தது நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சிரிக்கிற, உன் சிரிப்போட அர்த்தமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது உடனே கூட மணியும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பத்மாத்தையே நாங்கள் தூக்கிற போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே தன அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இது எல்லாமே வந்து நானும் மாமாவும் தான் சேர்ந்து செய்ய போகிறோம், பத்மாவை தூக்கிட்டோம்னா அந்த மகாலிங்கம் தனியாகிடுவான், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா சொல்கிறாங்க, மாயா ஒன்று புரிஞ்சிக்கவே முடியல, நீ வேற லெவல் பார்த்துக்கோ, சூப்பரான ஐடியா போட்டுட்டேன், பத்மாத்தை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த சாருவும் மகாலிங்கமும் கல்யாண மண்டபத்தில் வெளத்து போயிடுவாங்க, அதுக்கப்புறமா சாரு கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மணி சொல்கிறாங்க, பத்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற பாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மணி வந்து பத்மாவுக்கு குடிக்கிறதுக்காக ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, அதில் ஏதோ கலந்துருந்தாங்க, இதனால பத்மா தூங்கிடுவோம். அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் மணி சேர்ந்துக்கிட்டு டூப்ளிகேட் மாப்பிளையை வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்களா ஒரு இடத்துல, அந்த இடத்துல கொண்டு பத்மாவே அடைச்சி வச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.